வெல்கம் டு virtual classroom. ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் சிஸ்டத்தில் எப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஏன் டேட்டாபேஸ் அப்ரோச்சுக்கு வந்தாங்க, ஃபைல் பேஸ்டு சிஸ்டத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் அபவுட் டேட்டாபேஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா DBMS என்விரான்மெண்ட்டில் உள்ள காம்போனன்ட்ஸு யாரெல்லாம் ரோலாக ப்ளே பண்ணுறாங்க, DBMS என்விரான்மெண்ட்டில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஒரு DBMS என்விரான்மெண்ட்டில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர் அண்ட் பீப்புள். ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னா ஹார்ட்வேர்ன்றது இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர்ன்றது என்னென்னா கம்ப்யூட்டர் தான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் வந்து சிங்கிள் கம்ப்யூட்டராக இருக்கலாம் அல்லது நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம். அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமு, ஓஎஸ்ஸு, அப்புறம் நெட்வொர்க் சாஃப்ட்வேர், நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான நெட்வொர்க் சாஃப்ட்வேர்ஸு இதெல்லாம் தான் வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வைக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் கூட இருக்கலாம் அல்லது ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜில் கூட அவங்க ரைட் பண்ணியிருக்கலாம். எஸ்கியூஎல்லாம் இப்போ வந்து ஃபோர்த் ஜென்ரேஷனில் எம்பட் ஆனது தான் வந்து எஸ்கியூஎல். அடுத்து டேட்டா தான் வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் விட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. டேட்டா இல்லை அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கே நம்ம போக மாட்டோம். ஸோ டேட்டா தான் வந்து விட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த டேட்டா வந்து என்ன பண்ணுதுன்னா பிரிட்ஜை ஆக்ட் பண்ணுது. யாருக்கு? ரெண்டு பேருக்கு இடையில், மெஷினுக்கு ஹியூமனுக்கும். ப்ரொசீஜர்னா என்னென்னா இந்த டேட்டா பேஸ் சிஸ்டத்தை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு பீப்புள்னால் யாருன்னா டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறவங்க, அப்புறம் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறவங்க, எண்ட் யூசரு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்கெல்லாம் வந்து பீப்புள் கேட்டகரியில் வருவாங்க. ரோல்ஸ் இன் டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட். ரோல்ஸ்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட். யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா டேட்டா அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் டிசைனர், அப்ளிகேஷன் டெவலப்பர் அண்ட் எண்ட் யூசர். டேட்டா அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரோல் என்ன அப்படின்னா டேட்டாவையும் DBMSையும் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க்கு. ரெண்டு டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரும் இருக்காங்க. சில ஆர்கனைசேஷனில் இந்த ரெண்டு ரோலையுமே ஒருத்தரே ப்ளே பண்ணுவாங்க. பட் சில ஆர்கனைசேஷனில் டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸுக்காக ரெண்டு பேர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரோல் என்னென்னா டேட்டா ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறவர் தான் டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது என்ன பண்ணுவார்னா எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி அந்த டேட்டாவோட கன்சிஸ்டன்சி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர்ஸு, பாலிசிஸு இதெல்லாம் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் டேட்டாவுக்கான ஒரு ஹை லெவல் ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யாரோட ஒர்க்கு அப்படின்னா டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க்கு. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா டேட்டாவோட என்டையர் லைஃப் சைக்கிளையும் வாட்ச் பண்ணுறவர் தான் டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, டிஸ்க் ட்ரைவில், அதுக்கான செக்யூரிட்டி எப்படி கொடுக்கலாம், அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி டேட்டா இன்டெகிரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது, சம் கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணி டேட்டாவோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, ஃபெயிலியர் அப்படின்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை எப்படி பேக்கப் எடுக்கிறது, அந்த சிஸ்டம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது, டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படின்னா அதை டியூன் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, இதெல்லாம் யாரோட ரோலாக இருக்கும் அப்படின்னா டிபியோட ஒர்க்காக இருக்கும். டிபியோட ஒர்க்கு வந்து டிஏவோட ஒர்க்கை விட கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து எந்த DBMSஐ பேஸ் பண்ணி இருக்குது, என்ன என்விரான்மெண்ட்டில் இது ஒர்க் ஆகுது, அந்த நாலேஜ்லாம் வந்து இவங்க கெயின் பண்ணியிருப்பாங்க. டேட்டாபேஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறவங்க தான் டேட்டாபேஸ் டிசைனர். ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைனர் இருக்காங்க. ஒன்று லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர். லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதாவது டேட்டாபேஸ் ஸ்கீமாவை டெவலப் பண்ணுறவங்க தான் டேட்டாபேஸ் டிசைனர். அதாவது என்னோடய டேட்டாபேஸில் என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குது, அந்த என்டிட்டிஸுக்கான அட்ரிபியூட்ஸ் என்ன, அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன கன்சென்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறவங்க தான் லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர். இவங்களோட டிசைனில் எந்த டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இருக்கும்.
நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது இந்த டிசைனை வந்து மேக் பண்ணுறதுக்கு. என்ன மாடல் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதோ அந்த மாடலை பேஸ் பண்ணி அவங்க இந்த டிசைனை வந்து மேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ER டயக்ராமில் வந்து ஒரு டேட்டா மாடல் தான். ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனரோட லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைனை பேஸாக வச்சு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டாபேஸை வந்து டிசைன் பண்ணுவார். அதாவது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறவர் தான் இந்த ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைனர். அப்ளிகேஷன் டெவலப்பரோட ரோல் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவார். அதாவது எண்ட் யூசர் வந்து DBMSோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறவர் தான் அப்ளிகேஷன் டெவலப்பர். இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒரு யூசர் வந்து டேட்டாபேஸில் உள்ள டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலிட், மாடிஃபை, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை யார் க்ரியேட் பண்ணி தருவா அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். எண்ட் யூசர்னால் யார் அப்படின்னா, பெனிஃபிஷரி ஆஃப் டேட்டா இந்த டேட்டாபேஸ் தான் எண்ட் யூசர். 2 டைப் ஆஃப் எண்ட் யூசர் இருக்காங்க. ஒன்று வந்து நைவ் யூசர் அண்டு இன்னொருத்தவங்க யாருன்னா சொஃபிஸ்டிகேட்டட் யூசர். நைவ் யூசர்னால் என்னென்னா, அவங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட் பற்றின அவேர்னஸே இருக்காது. எதுவுமே தெரியாமல் டேட்டாபேஸில் உள்ள டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் மார்க்கெட் அசிஸ்டண்ட் வந்து ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில் வேணும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதோடய ப்ரைஸ் என்ன, இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு அதோட பார்கோட் ரீடரை வச்சு ரீட் பண்ணாங்களா போதும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜே இல்லாமல் ஸ்பெஷலி ரிட்டன் ப்ரோக்ராம் வழியாக வந்து ஒரு யூசர் வந்து டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நைவ் யூசர். சொஃபிஸ்டிகேட்டட் யூசர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ் இருக்கும். எப்படி வந்து ஒரு டீட்டெயிலை எடுக்கிறது, அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கொரீஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் மூலமாக அவங்க வந்து அந்த டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் யூசர். சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் DBMS பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேட்டா ரிடண்டன்ட் அப்படின்னா என்னென்னா, அன்னெசரி ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா தான் ரிடண்டன்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டேட்டாவே வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் சேவ் ஆகாமல் அதை ப்ரொடக்ட் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல் ஆஃப் டேட்டா ரிடண்டன்ட். ஃபைல் சிஸ்டத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா சேம் டேட்டாவே வந்து மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து ரிப்பீட் ஆகும். வேஸ்டேஜ் ஆஃப் டைமு அண்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு தான். DBMS சிஸ்டத்தில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா நார்மலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது டேட்டாஸை வந்து மல்டிபிள் டேபிள்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி அந்த டேபிளில் வந்து லிங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டேட்டா ரிடண்டன்ட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னா யூனிஃபார்ம் டேட்டா. அதாவது இப்போ வந்து அப்டேட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்மீடியட்டாக வந்து எல்லா யூசருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு யூசர் வந்து ஒரு டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷன் அடுத்த செகண்டில் இன்னொரு யூசர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டாவோட அப்டேட் வந்து அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது மாதிரி இம்மீடியட் அப்டேட்டை வந்து வச்சுருப்பாங்க. இம்மீடியட் அப்டேட் ஆஃப் டேட்டா வந்து இங்கே நடக்கும். ஸோ இதனால வந்து என்னன்னா டேட்டா வந்து யூனிஃபார்ம் டேட்டாவை வந்து மெயின்டைன் ஆகும். மெனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி சேம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், அட்வான்ஸ்டு கொரியிங்கு, டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவிலே வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் லிஸ்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் நான் என்ன பண்ணலாம், டோட்டல் கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, எவ்வளோ ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளவு, இந்த லிமிட்டுக்குள்ளே 80 to 90, 70 to 80 இந்த மாதிரி இந்த லிமிட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதை வந்து நான் வந்து சார்ட்டாக கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வச்சு நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ஐ கேன் ப்ரொஜெக்ட். இதில் இந்த DBMS சிஸ்டம். ஷேரிங் ஆஃப் டேட்டா.
ஷேரிங் ஆஃப் டேட்டா அப்படின்னா ஃபைல் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணலாம், அதர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ டேட்டாபேஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் டேட்டாபேஸ்ன்றது வந்து என்னென்னா பிலாங்ஸ் டு என்டையர் ஆர்கனைசேஷன். ஸோ யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு யூஸராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த டேட்டாபேஸில் உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா சம் யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோலு, டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, செக்யூரிட்டி அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஷேரிங் ஆஃப் டேட்டாவை வந்து என்டையர் ஆர்கனைசேஷனுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. டேட்டா இன்டெகிரிட்டி எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னா வேலிடிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டாவை தான் ரெஃபர் பண்ணுது. இந்த இன்டெகிரிட்டி ஆஃப் டேட்டாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா சம் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ, நார்மல் கன்சைன்ஸு, கஸ்டம் கன்சைன்ஸு இதை பேஸ் பண்ணி டேட்டாவை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அதோட கன்சிஸ்டன்சியையும் வேலிடிட்டியையும் வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா ஆக்சஸை வந்து கொடுக்குறாங்க. அதாவது அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் மூலமாக டிஃப்ரெண்ட் ரோல்ஸை வந்து க்ரியேட் பண்ணி எந்த டேட்டா வந்து எந்த யூசர் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கான லிமிட்டை, யூசருக்கான டேட்டா ஆக்சஸ் லிமிட்டை செட் பண்ணி செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி டேட்டா குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. டேட்டாவோட குவாலிட்டியாக இருக்கட்டும், கன்சிஸ்டன்சி, ரிலையபிலிட்டி இதெல்லாம் வந்து சம் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதனால என்னென்னா கொலாபரேஷன் அமாங் டீம் மெம்பரும் இம்ப்ரூவ் ஆகுது. என்டையர் ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷனல் டேட்டாவை ஒரு சிங்கிள் யூனிட்டாக போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு காஸ்ட் வைஸ் வந்து சேவ் ஆகும். அப்புறம் கான்ஃப்ளிக்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் ஆகுது. எப்படின்னா ஒரு டேட்டா வந்து ஒரு யூசருக்கு தேவைப்படலாம், இன்னொரு யூசருக்கு அது தேவையில்லாத டேட்டாவாக இருக்கும். ஸோ இந்த டிபிஐ என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த டேட்டா யாருக்கு தேவை அப்படின்ற கண்ட்ரோல்லாம் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கான்ஃப்ளிக்ட்டும் வந்து பேலன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ஆக்சசிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னா இப்போ டிபிஎம்எஸ் வந்து கொரி லாங்குவேஜஸை வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த கொரி லாங்குவேஜஸ் மூலமாக ஒரு யூசர் அவரோட டெர்மினலேருந்து அடாக கொஷின்ஸை ரைஸ் பண்ணி ஈஸியாக டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சம் டேபிள் நேம் போட்டு ஒரு சம் கண்டிஷன் எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி வந்து இவ்வளோ சேலரி வாங்குகிற இந்த எம்ப்ளாயோட டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஷின் ரைஸ் பண்ணி டெர்மினல்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா இண்டிபெண்டன்ஸ் எப்படி இங்கே அச்சீவ் ஆகுது அப்படின்னா டேட்டா டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லேருந்து செப்பரேட் பண்ணிவிடுவாங்க. இதனால் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கன்கரன்சி இங்கே இருக்குது. அதாவது ஒரு டேட்டாவை சைமல்டேனியஸாக வந்து மோர் தென் ஒன் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறது எப்படி டேட்டாவை, அதை பேக்கப் எடுக்கிறது எப்படி அப்படின்ற சம் செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதையும் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த டிபிஎம்எஸ் என்விரான்மெண்ட்டில். அப்கமிங் வீடியோஸில் ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.